மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணேமுள்ள சஞ்சீவைய படுகொலை செய்தது போல பூச சிறைச்சாலையில் இருக்கின்ற மிக முக்கியமான பாதாள உலக குழுவைச் சேர்ந்த 2 கைதிகளை படுகொலை செய்வதற்கான திட்டம் அம்பலமான செய்தியோடு சேர்த்து பூச சிறைச்சாலையினுடைய ஏஎஸ்பி பயங்கரமாக 2 கைதிகளால் தாக்கப்பட்ட செய்தியும் பதிவாகி இருந்தது. முதல்ல 2 கைதிகளை படுகொலை செய்வதற்கான திட்டம் யாரால வகுக்கப்பட்டது, அந்த கைதிகள் யாரு, என்னதான் இவங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். 2 கைதிகள்ல முதலாவது கைதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரண தண்டனை கைதியாக இப்போது பூச சிறைச்சாலையில இருக்கின்ற கைதி தான் வெலே சுதா. வெலே சுதாவை படுகொலை செய்வதற்கான திட்டம் வகுக்கப்பட்டதாகவும், வேறு சிறைச்சாலைக்கு இவர்கள் மாற்றப்படும் பட்சத்தில் அங்கும் இவரை படுகொலை செய்வதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதான செய்தி போலீசாருக்கு கிடைச்சிருக்குது. இந்த திட்டத்தை வகுத்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது வெளிநாட்டில் மறைந்திருந்து பல்வேறு குற்றச்செயல்களை செய்கின்ற மிக முக்கியமான பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஒருத்தரும், தற்போது பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஒருத்தர் சிறையில் இருக்கின்றவர், இருவரும் இணைந்துதான் இந்த ஒரு விஷயத்தை திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் விசாரணையில தெரிய வந்திருக்குது. இதுக்கு முன்னால கோர்ட்ஸுக்கு கொண்டு போற சந்தர்ப்பத்துல ஆர்பிஜி என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணை தாக்குதல் மூலம் படுகொலை செய்வதற்கான முயற்சியும் எடுக்கப்பட்டதாகவும், சிறைக்குள்ளேயே சைனட் வச்சு படுகொலை செய்வதற்கான முயற்சியிலும் எடுக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள், திடுக்கிடும் அதிர்ச்சியான செய்திகளும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இவர் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுவதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்தை வகுத்தவர்களுடைய சகாக்கள், அல்லக்கை நொல்லக்கை என்று சொல்லி நிறைய பேர் பல்வேறு சிறைச்சாலைகளை இருக்கிறதுனால இப்ப வெலே சுதாவினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிய வருது. ஒரு வாரியாக இவரை ஏதோ ஒரு வகையில வெளிக்கட சிறைச்சாலைக்கு மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது சிறைச்சாலை நிர்வாகம் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது. தண்டனை வழங்குறதாக இருந்தா அது நீதிமன்றம் தான் கொடுக்கணும். உங்களை போன்றவங்களை தண்டனை கொடுக்கிற இடத்துல நாடு கிடையாது என்பதையும் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்த கைதி யாரு இலக்கு வைக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லொக்குபேட்டி என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக கும்பல்ல மிக முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கப்படுகின்றவர். இவரை படுகொலை செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு இதற்கு பயன்படுத்துவதற்காக மறைத்து வைத்திருந்த ஒரு துப்பாக்கியும் T56 ரக துப்பாக்கி பயன்படுத்துகின்ற 10 ரவைகளை போலீசாருக்கு கிடைச்ச தகவலுக்கு இணங்க அகுங்கல பிரதேசத்துல, காட்டு பிரதேசத்துல இருந்து அவைகள் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியும் இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்குது. இவருடைய படுகொலை எப்படி திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணேமுல்லை சஞ்சீவியை கோர்ட்ஸுக்கு கொண்டு வர சந்தர்ப்பத்துல எப்படி போட்டாங்களோ அதே போல இந்த லொக்குபெட்டிய நீதிமன்றத்துக்கு கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்துல இவரை போடுவதற்கான திட்டம் தான் வகுக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. கரந்தனிய சுத்தாவுடைய மச்சான படுகொலை செய்ததுக்கான பழிக்கு பழி இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அப்படியாக இருந்தா கருதனிய சுத்தாவுடைய மச்சான போற்றிக்கணும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லொக்குபெட்டி அப்படின்றது தெரிய வருது. அதனால இவரை எப்படியாவது சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தையும் கரந்தனிய சுத்தா வகுத்திருக்கலாம் என்பதுதான் இப்போது பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் கணேமுள்ள சஞ்சீவியனுடைய மரணம் குறித்த பல்வேறு சர்ச்சைகள் முடிகிறதுக்கு முன்னால அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிற இந்த சந்தர்ப்பத்துல இப்படியான 2 விஷயங்கள் நடந்து முடிஞ்சால் நிச்சயமாக அது பாரதூரமான விளைவுகளை உண்டு பண்ணும், பல்வேறு விமர்சனங்களை உண்டு பண்ணும் என்பதுல சந்தேகம் கிடையாது. சரி, இந்த செய்தி இப்படி இருக்கட்டுமே, பூச சிறைச்சாலையினுடைய உயர் அதிகாரி ஏஎஸ்பி ஒருத்தரை தாக்கின சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூச சிறைச்சாலையில ABC அப்படின்னு சொல்லி 3 ஓடுகள் இருக்குது. இவைகள்ல இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல குறிப்பாக ஓட்ல இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய பாதாள உலக குழுக்களை சேர்ந்த மிகப்பெரிய தில்லால் அங்கடிகளை தான் அங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுல BC2லும் சிசிடி கேமராக்கள் ஒர்க் பண்ணதாக சொல்லப்படுது. ஆனா ஏல இருக்கின்ற சிசிடி கேமராக்கள் ஒர்க் பண்றதில்ல, திட்டமிட்டு உடைச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இதுவரைக்கும் அது மீண்டும் சரி பார்த்து மீண்டும் அதை இயக்கிறதுக்கான எந்த ஏற்பாடும் செய்யல ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த ஓட்ல இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெலே சுதா, டெமட்டகோட சமிந்த, லொக்குபெட்டி, மிதிகம ருவான், ரொட்டும்ப ரசிக்க, மன்னர் ரமேஷ்னு மிக முக்கியமான பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவங்க தான் அங்க தடுத்து வச்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. 4 தினங்களுக்கு முன்னால அதே ஓட்ல 4 ஸ்மார்ட் போன்களையும் சிறைச்சாலை அதிகாரிகள் கண்டெடுக்கிறாங்க. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த நிர்வாகம் ஒரு முடிவுக்கு வருது. உடனடியாக இந்த செல்ல இருக்கிறவங்களை
பி அல்லது சிக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு விஷயம். நெடுநாளா இந்த ஒரு விஷயம் பேசிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல சிறை கைதிகளுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையில முரண்பாடு ஏற்பட்டதாகவும் வாய்த்தக்கங்கள் அடிக்கடி வருவதாகவும் சம்பவங்கள் பதிவாக இருக்குது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் இவங்க அங்க மாத்துறதுக்கு இவங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து ஏஎஸ்பி உள்ள போயிருக்கிறாரு விசாரணை நடத்த. இந்த சந்தர்ப்பத்துல தான் அவங்களுக்கிடையே மீண்டும் முருகல் ஏற்பட்டதனால வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறுற பட்சத்துல தான் இந்த ஏஎஸ்பியை நோக்கி 2 கைதிகள் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. தாக்குதல் நடத்தியதுல மூக்குத்தண்டு உடைக்கப்பட்ட இப்போது ஏஎஸ்பி வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வராரு. உடனடியாக பாதுகாப்புக்கு இருந்த எஸ்டிஎஃப் படையினர் உள்ள புகுந்து இதை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்ற சந்தர்ப்பத்துல ஏஎஸ்பி சொல்லியிருக்கிறாரு, நீங்க உள்ள வரவானாம், நீங்க உள்ள ஏதும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அது வேறு விதமான விளைவுகளை உண்டு பண்ணும், என்னை பொறுமையாக இருந்து இதை ஹெண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசி சமாளிச்சு எஸ்டிஎஃப் உள்ள வராம இந்த அதிகாரி பார்த்து கொண்டது மட்டுமல்ல, ஓரளவு இதை சுமூகமான ஒரு நிலைக்கு கொண்டு இப்போது இந்த தாக்குதல் நடத்திய 2 கைதிகளும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த 2 கைதிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியுமா என்று சொல்லப்படுகின்ற கைதியும் பத்தே என்று சொல்லப்படுகின்ற 2 கைதிகளும் தான் இவர் மீது தாக்குதல் மேற்கொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. சரி, இந்த பியுமா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு கொலைகளோட சம்பந்தப்பட்டவர், பல்வேறு போதைப்பொருள் வியாபாரங்களை சம்பந்தப்பட்டவர், குடு சலிந்தோட இணைந்துதான் இவர் இதுல பயணிச்சிருக்கிறார் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போது மிக மோசமான ஒரு சூழ்நிலை சிறைச்சாலைக்குள்ள உருவாகி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடாரியை வச்சுதான் மரத்தை வெட்டுவாங்க. மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரிக்கு துணை போனது மரத்தினுடைய கிளை. இது போலதான் உள்ள இருக்கின்ற சிறைச்சாலை அதிகாரிகள் துணை போறதுனாலதான் போன் எப்படி உள்ள போச்சு, எப்படி உள்ள இருந்து பல்வேறு விஷயங்களை வெளியிருந்து திட்டமிடுறாங்க, முழு சிறைச்சாலைகளுடைய கண்ட்ரோலையும் இவங்கட கையில அதிகாரத்தையும் இவங்கட கையில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு இந்த சிறைச்சாலை நிர்வாகத்துல இருக்கின்ற அதிகாரிகளுடைய உதவி ஒத்தாசை அனுசரணை இல்லாமல் நடக்க வாய்ப்பில்லை என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. எனவே இது ஒரு ஆரோக்கியம் இல்லாத விடயம். எனவே சிறைச்சாலை என்பது சிறைச்சாலையாக இருந்தால் மட்டும்தான் குற்றங்கள் குறைக்கப்படும், அதுதான் தண்டனையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களை ஜனாதிபதி ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதாக இருக்கலாம், ஆசுவாசப்படுத்துறதாக இருக்கலாம், அவங்களுக்கான நிவாரணங்கள் கிடைக்குதா இல்லையா பல்வேறு விஷயங்களை விசாரிச்சு ஆறுதல் சொல்கின்ற பல்வேறு நடவடிக்கைகளை ஜனாதிபதி ஈடுபட்டிருப்பதையும் பார்க்க முடிந்தது. நேற்றைய தினம் ஒரு முகாமுக்கு சென்று அவர்களுடைய குறைநிறைகளை கேட்டறிந்தாரே, வீடுகளை மீண்டும் அந்த பிரதேசங்களை கட்டி வாழ்வதற்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னதுக்காக ஜனாதிபதி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அப்படியான இடங்களுக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது, புதிய வீடுகள்ல குடியிருக்கிறதுக்கு தயாராகுங்க அப்படின்னு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையின் ஜனாதிபதி கூறியிருந்ததை பார்க்க முடியுது. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு இதுவரைக்கும் இது போன்ற ஒரு ஜனாதிபதி நாங்க பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியிடம் கருத்துக்கள் சொன்னதையும் பார்க்க முடிந்தது. இதுக்கிடையில குருநாகல் சங்கமுவ ரஜமகா விகாரையினுடைய அதற்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலத்தை இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியினிடம் அந்த காணிகளை அன்பளிப்பு செய்த ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. அது மட்டுமல்ல, இப்போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவங்க பண்டாரநாயக்க அறக்கட்டளையின் ஊடாக 250 மில்லியன் ரூபாய் பணத்தை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணமாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவங்களிடம் ஒப்படைச்ச சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இருந்தது. இது ஒரு நல்ல முன்னுதாரணமாக பார்க்கப்படுது. இப்போது வெளிநாட்டு உதவிகள் எல்லாம் கொட்டுகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்குது. சீனா அதனுடைய பங்குக்கு கிட்டத்தட்ட 400 மில்லியன் ரூபாய் பொறுமதியான உலர் உணவுகளையும் அடிப்படை தேவைகளுக்கான பொருட்களையும் அனுப்பி வைத்திருக்கின்ற சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இருந்தது. அதே போல தமிழ்நாட்டு அரசு அதனுடைய முதல்வர் ஸ்டாலின் அவங்க 950 மெட்ரிக் டன் இடையுள்ள நிவாரண பொருட்களையும் அடிப்படை தேவைக்கான பொருட்களையும் அனுப்பி வைத்த சம்பவமும் பதிவாகி இருந்தது. எனவே இந்த பணியில ஈடுபட்ட ஒவ்வொரு பிரஜைக்கும் இறைவன் துணை செய்யட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு அடுத்த மிக முக்கியமான ஒரு செய்தி நேற்றைய தினம் காண கிடைத்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேடுகட்ட ஒரு ஜீவனுடைய கைது பதிவாகி இருந்தது. ஒரு வர்த்தக நிலையத்தினுடைய ஒரு முதலாளி
கைது செய்யப்பட்ட சம்பவம் தான். எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனது ஆடை கடையில புதிய ஆடைகளை மாற்றி பார்ப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அறையில சூட்சமமான முறையில கேமரா ஃபிட் பண்ணி பெண்களை படம் எடுத்த குற்றச்சாட்டின் கீழ் தான் இந்த ஆசாமிய போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செய்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில தான் இது போன்ற வீடியோக்கள் கிட்டத்தட்ட 200 அவருடைய போன்ல இருந்ததாகவும், இந்த காணொளிகளை ஏதாவது ஆன்லைன்ல இவர் பதிவேற்றம் செய்திருக்கிறாரா அல்லது ஏதாவது ஆபாச பட நிறுவனங்களுக்கு அல்லது வெப்சைட்டுகளுக்கு இதை விற்றிருக்கிறாரான பல்வேறு விஷயங்களை இப்போது விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாக தெரிய வந்திருக்குது. எனவே பெண்கள், யுவதிகள் ரொம்ப கவனமாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டிய காலத்தின் தேவை என்பதனால்தான் மீசான் டிவி இந்த ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க நினைக்குது. எனவே ஆடைகள் வாங்குகின்ற இடத்துல அதுக்கென பிரத்யேகமாக ஆடைகளை மாற்றி பார்க்கின்ற அறைகளை ஒரு கணம் நின்று நிதானமாக ஏதாவது சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் இருக்கிறதா, மறைவாக சூட்சுமமான மறைக்கப்பட்டிருக்கிறா என்ற ஒரு விஷயத்தை கருத்துல கொண்டதுக்கு பிறகு பார்த்ததுக்கு பிறகுதான் நீங்கள் ஆடைகளை மாற்றி இப்படி உங்களுடைய ஆடைகளை அணிந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்டையும் முன்வைக்குது. காரணம் என்னன்னா, இவைகளை எடுத்து உங்களுக்கே அனுப்பி மீண்டும் உங்களை மிரட்டி பணம் சம்பாதிக்கின்ற ஒரு வேலையும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போன்ற சம்பவங்களால் பல உயிர்கள் போன சம்பவமும் பதிவாக இருக்குது. எனவே இது போன்ற விடயங்கள்ல மக்கள் ரொம்ப அவதானமாக இருக்கட்டும் என்ற ஒரு விஷயத்தை கூறி, எனவே கூடிய சீக்கிரம் அழகிய தேசம், பசுமையான தேசம் அதனுடைய மீளெழுச்சி பெறட்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கட்டும். துரித கதியில நிவாரண பணிகள், மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான இயலுமை இறைவன் தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.